ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ரெண்டு திங்ஸ் வச்சு சூப்பரான பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு செதுக்கி வச்சுக்கோங்க. 100 ml பாலில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண உடனே பாயாசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். 2 minutes ஆனவுடனே பேஸ்ட் மாதிரி மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி ஸ்டெப்பாக 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் மாவு, அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1500ன்னு பார்லர் போய் பண்ணுறத 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் பண்ணிக்க போகிறோம். நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கருவளையம் டேன் எல்லாமே ரிமூவ் ஆகும். அரிசி மாவு போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலோ உடனே ரிசல்ட் தெரியாது. 1 month 2 monthக்கு அப்புறமா தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். ஃபேஸ் நெக் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆனவுடனே கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக நல்லா இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் 1 month யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 1/2 தக்காளி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நான் ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் அப்ளை பண்ணேன். கூலிங் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பிஃபோர் ஃபேஸ்க்கும் ஆஃப்டர் ஃபேஸ்க்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.